Hi, hello buddies. Welcome back to Self Growth Diaries. ஸோ டுடே நாம என்ன ப்ரோக்ராம் பார்க்க போறோம்னா ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துட்டு இருங்க. ஒரு ஸ்ட்ரிங் நேம் கொடுத்துட்டு இந்த நேம்ல வந்து என்ன பாருங்க செல்ஃப் growth இது கொடுத்துருக்கேன். இப்போ நான் திரும்ப ஒரு கீ கொடுக்குறேன். கீழே செல்ஃப் இப்படிதான் இந்த என் மேல இருக்கிற அந்த ஸ்ட்ரிங் வந்து ஸ்டார்ட் ஆகுதா அப்படின்னு நான் கம்பேர் பண்ண போறேன். அப்படி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஆமா இப்படிதான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இப்போ பாருங்க டி இப்படி கொடுத்துட்டோம்னா இப்போ வந்து இது ஸ்டார்ட் வித் வந்து ஃபெயில் ஆகிடும். ஏன்னா அடுத்த லெட்டர் வந்து ஜி. ஸோ இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ வாங்க அப்படியே நம்ம கோடிங்குள்ளே போயிடுவோம். ஃபஸ்ட்டு கிளாஸ் கிரியேட் பண்ணிடுறேன். பப்ளிக் கிளாஸ் ஸ்டார்ட்னு ஒன்று கிரியேட் பண்ணிடுறேன். அடுத்து மெத்தட் பப்ளிக் வாய்டு என்ன கொடுப்போம், சும்மா ஸ்டா அப்படின்னு கொடுப்பேன். இப்போ இதுல தான் நம்ம ஒரு ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ண போகிறோம். அந்த ஸ்ட்ரிங் வச்சு தான் நம்ம கம்பேர் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ நேம் ஈக்குவல் டு செல்ஃப் growth அப்படி கால் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஸ்ட்ரிங்கை வந்து நமக்கு எந்த மாதிரி திரும்ப ஒரு ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ணி ஸ்ட்ரிங் இதுக்கான கீ ஈக்குவல் டு செல்ஃப்னு தான் ஸ்டார்ட் ஆகுதா அப்படின்னு நான் பார்க்க போகிறேன். ஸோ வாங்க இப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு லூப் கிரியேட் பண்ணிடணும். அப்போ தான் நம்ம ஒவ்வொரு ஒவ்வொரு லெட்டரும் அடுத்து ஒரு அந்த லெட்டரோட நம்மளால கம்பேர் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் எந்த மாதிரி ஒரு லூப் கிரியேட் பண்ணணும்னா இன்ட்டு ஐ ஈக்குவல் டு 0. ஐ வந்து 0. நான் இப்போ வந்து எதுக்காக லூப் கிரியேட் பண்ண போறேன்னா இதுக்காக தான் லூப் கிரியேட் பண்ண போறேன். ஏன்னா நம்ம இது ஃபுல்லாக நம்ம செக் பண்ணுறத விட இந்த 4 லெட்டர் வந்து இந்த 4 லெட்டர் ஃபர்ஸ்ட் 4 லெட்டர்ல இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணாலே போதும். அதுவே போதுமானது தான். ஸோ ஐ லெஸ் தென் கீ டாட் லென்த் இது வந்து ஸ்ட்ரிங்கிறதுனால நம்ம பேரண்டைஸ் கொடுக்குறோம். ஐ ப்ளஸ் ப்ளஸ் எடுத்து நம்ம இப்போ நாம இதுக்குள்ள என்ன கோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப் கண்டிஷன் கொடுக்கணும். இஃப் கண்டிஷன் கொடுத்துட்டு கீ இருங்க, அதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று இதுவும் கொடுத்துப்போம். அப்போ தான் கொஞ்சம் நமக்கு கோடிங் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன கொடுப்பேன்னா ஒரு கேர் ஒவ்வொரு ஒவ்வொரு கேரக்டராக எடுக்க பதில் அதுதான் நான் கேர் யூஸ் பண்ணி நான் ஒரு கேர்ன்ற இதில் ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். கேர் ஈக்குவல் டு இ டாட் கேரட் ஐயும் ஈக்குவல் டு கேர் சிஹெச் பதிலாக என்ன கொடுப்போம், என்ஹெச் கொடுப்போம். என்ஹெச் ஈக்குவல் டு நேம் டாட் கேரட் ஐன்னு கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒவ்வொரு ஐயோட இப்போ ஐயோட இன்டெக்ஸ் என்ன 0. இப்போ 0வோட இன்டெக்ஸில் கீயோட ஐ வந்து என்னன்னா இப்போ எஸ் 0ன்னு வரும்போது ஸோ இப்போ எஸ்ஸை பிரிண்ட் பண்ணோம். இந்த எஸ்ஸும் ஃபஸ்ட்டு இதோட எஸ்ஸும் சேமான்னு பார்ப்போம். சேமாக இருந்தால் அதை நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். பாருங்க என்னன்னா சிஹெச் ஈக்குவல் டு என்ஹெச் இப்படி இருந்தால் வெயிட் பண்ணுங்க. இது மாதிரி இருந்தால் நாம அப்படியே நம்ம அதை பிரிண்ட் பண்ண முடியாது. ஸோ நம்ம இது கரெக்டானு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக நான் ஒரு கவுண்ட்னு ஒரு இது கொடுக்க போகிறேன். கவுண்ட் ஈக்குவல் டு 0ன்னு கொடுக்குறேன். இப்போ என்ன பண்ண போறேன்னா கவுண்ட் ப்ளஸ் ப்ளஸ் பண்ண போறேன். கவுண்ட் ப்ளஸ் ப்ளஸ் பண்ணா என்ன ஆகும், 0ன்றது 1 ஆகும். இப்போ வந்து எஸ்ஸும் பாருங்க நான் இங்கே கொடுக்குறேன். எஸ்ஸும் ஈக்குவல்னா இப்போ கவுண்ட் வந்து 1ஆ மாறும். அடுத்து என்ன நடக்கும், அடுத்து பாருங்க அடுத்து இயும் பார்க்கும். அதுக்கு கவுண்ட் 2ஆ மாறும்.
அடுத்து எல்ல பார்க்கும், அது கவுண்ட் 4 மாறும். எஃப் பார்க்கும், கவுண்ட் 4 ஆகும். அப்புறம் 4 மாறிடும். இப்பதான் 4 மாறும். ஸோ ஓகேவா, இப்போ கவுண்ட் 4 மாறிடும். இப்போ இது நம்ம எவ்வளோ லெட்டர் கொடுத்துருக்கோமோ அத்தனை தடவை இது அத்தனை தடவை கவுண்ட் வந்து 4 மாறும். ஸோ இப்போ நான் இது எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன்னா, இப்போ உங்களுக்கு பார்த்தா புரிஞ்சிடும். இப்போ நான் லூப்லேருந்து வெளியே வந்துட்டேன். லூப்லேருந்து வெளியே வந்துட்டு இப்போ நான் ஒரு இஃப் கண்டிஷனில் என்ன கொடுக்க போறேன்னா, கீயோட லென்த்தும் ஈக்குவல் டு கவுண்டோட கவுண்ட்டும் ஈக்குவல்டா இருந்தா system.out.print yes start with correctனு கொடுக்குறேன். இப்போ என்ன நடக்குதுன்னா, இப்போ ஒவ்வொரு தடவும் இந்த ரெண்டும் ஈக்குவல்டா இருந்ததுன்னா அப்போ வந்து கவுண்ட் பிளஸ் பிளஸ் ஆயிடும். இப்போ இதுல இருக்கிறது 4 லென்த்து. ஸோ இப்போ 4 தடவை இதுவும் கவுண்ட் பிளஸ் 4 ஆகும். ஸோ இப்போ லென்த் 4ம் கவுண்ட் 4ம் ஈக்குவல்டா இருந்தா இந்த ஸ்டார்ட் கரெக்ட். இல்ல இதுல ஒவ்வொரு லெட்டர் மட்டும் தப்பா இருந்ததுன்னா கவுண்ட் வந்து இப்போ இ வந்து தப்பா இருக்கு. இங்க வந்து அது போல டி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனா டி இருந்தது. ஸோ அந்த மாதிரி டி இருந்தா இப்போ இப்போ வந்து என்ன ஆகும்னா 3 தான் கவுண்ட் பிளஸ் ஆகும். ஆனா கீயோட லென்த் வந்து 4. ஸோ இப்போ வந்து நம்மளோட இது வந்து ஃபெயில் ஆயிடும். ஸோ அதான் நான் எல்ஸ்ல போட போறேன். ஸோ எல்ஸ்ல சிஸ்டம் டாட் அப்படியே இது காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஜாவான்றதே ஒரு கோட் இது சிம்பிள் தான். நோனும் அப்படியே இது கொடுத்துக்கிறேன். ஓ சாரி, நோ மட்டும் கொடுத்துக்கலாம். நோன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இதோட நம்மளோட மெத்தடை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம மெயின் மெத்தட் கிரியேட் பண்ணி அது மூலமாக தான் நாம கால் பண்ணணும். ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ஆர்கியூ. இப்போ என்ன பண்ணணும், நம்மளோட கிளாஸ் நேமை வச்சு நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஸ்டார்ட் வச்சு ஸ்டார்ட் ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு இது வந்து ஆப்ஜெக்ட் இருக்குது ரெஃபரன்ஸ் நேம் நீங்கள் எதுனாலும் வச்சுக்கலாம். ஸ்டார்ட் கொடுத்துட்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸ் நேமை கால் பண்ணி நம்ம இருக்குது ஸ்டார்ன்ற ஒரு மெத்தடை கால் பண்ண போகிறேன். ஸோ அவ்வளோதான், இதோட நம்ம கோட் முடிஞ்சிருச்சு. ஸோ வாங்க இப்போ நம்ம பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ திரும்ப நான் என்ன பண்ணுறேன்னா, going to கமெண்ட்டுக்கு போயிட்டு அதில் வந்து நான் கம்பைல் பண்ணுறேன். start.java ஏதோ மிஸ்டேக்காக இருக்குது. இல்லீகல் ஸ்டார்ட் ஆஃப் எக்ஸ்பிரஷனா. ஸோ என்ன தப்பாக இருக்குது இங்கே பாருங்கள். ட்ரிபிள் ஈக்குவல் கொடுத்துட்டேன். டபுள் தான் கொடுக்கணும். ஸோ ட்ரிபிள் ஈக்குவல் கொடுத்துருக்கேன். அதுதான் தப்பாக இருக்குது. ஸோ திரும்ப நான் கம்பைல் பண்ணுறேன். பாருங்கள், எனக்கு எந்த வேறு எந்த எரரும் இல்லை. ஸோ இப்போ நான் இப்போ வந்து அப்படியே கிளாஸ் நேமை வச்சு கால் பண்ணுறேன். எஸ் ஸ்டார்ட் வித் கரெக்ட்னு சொல்லிடுச்சு. ஏன்னா இதோட லென்த்து 4, நம்ம கவுண்டோட லென்த்தும் 4 ப்ளஸ் ப்ளஸ் பண்ணுறதுனால. ஸோ இப்போ இதுவே நான் நடுவில் இருக்கிறது உனக்கு வந்து நான் ஜீன் மாற்றிட்டேன். இப்போ வந்து நம்ம தப்பு, இப்போ நடுவில் ஒன்று தப்பாக இருக்குது. இப்போ நான் திரும்ப அதே கால் பண்ணுறேன். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். கம்பைல் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். இன்னொன்று வந்துருச்சா. ஸோ இப்படி தான் நம்மளுக்கு ஒர்க் ஆகுது. ஸ்டார்ட் வித் எண்ட் வித். ஸோ எண்டு வித்துன்றது இன்னொன்று இருக்குது. எண்டு வித் எப்படின்னா, இப்போ இங்கே பாருங்கள். இப்போ இங்கே க்ரோத்துன்னு இருக்கா. இந்த க்ரோத்தும் இங்கே நான் ஒரு க்ரோத்துன்னு கொடுப்பேன். அந்த க்ரோத்தும் ஈக்குவல்ட்டா இருந்தால் எஸ்ன்னு வரும், இல்லைனா நோன்னு வரும். ஸோ இதை வந்து நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். சரி, ஓகே மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோ போதும்னு நினைக்கிறேன். இதை வந்து நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் என்ஸ்வித்தும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் யூடியூப்பில் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் ட்ரை பண்ணி கற்றுட்டாலும் சந்தோஷம் தான். சரி, ஓகே மக்களே, அன்டில் தென் பை பாய். செல்ஃப் க்ரோத் டைரிஸ்.